வெல்கம் ஜாரா கார்டன். இது எங்கள் மாடி தோட்டம். இன்றைக்கி வந்து நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு கேட்டிங்கன்னா, செடிகளுக்கு வந்து உணவளிப்பதை பற்றி தான் பார்க்க போகிறோம். இப்போ வந்து செடிங்களுக்கு வந்து பொதுவாகவே வந்து வெளியில் கடையில் வாங்கி தான் நிறைய பேர் போடுவாங்க. மீன் அமிலம், பஞ்சகாவியா இந்த மாதிரி நிறையா உரங்கள், நீர் உரங்கள் அல்லது வந்து கம்போஸ்ட்டு இந்த மாதிரி வாங்கி போடுவாங்க. ஆட்டு உரம், மாட்டு உரம் இந்த மாதிரி வாங்கி போடுவாங்க. அதெல்லாம் போடுறது வந்து பார்த்திங்கன்னா, உங்களுக்கு வந்து செலவு வந்து ரொம்ப ஜாஸ்தியாகும். அதையும் அப்பப்போ போட்டுக்கலாம். இப்போ வந்து நமக்கு செலவு ரொம்ப கம்மியா வரணும். நம்ம மாடி தோட்டத்தில, நம்ம வீட்டு தோட்டத்தில செலவு நமக்கு ரொம்ப கம்மியா வரணும் அப்டின்னா, நம்ம வீட்ல பயன்படுத்தக்கூடிய கழிவு பொருளே நம்ம பயன்படுத்தலாம். இப்போ உதாரணத்துக்கு இங்க பாருங்க, இதில பாருங்க வெங்காயத்தோல் இந்த மாரி காய்கறி வேஸ்ட்டுங்க எல்லாமே இருக்கு. எங்க வீட்ல எதா இருந்தாலும் இந்த மாரி எடுத்து தட்ல போட்டு வச்சுருவாங்க. இப்போ இது காய்கறி வேஸ்ட்டு எதா இருந்தாலும் இந்த மாரி எடுத்து சேர்த்துக்கிட்டு வந்தோம்னா, டெய்லியும் அன்னைக்கு சாயந்தரம் சமைக்கிறதுல எடுத்து வச்சு, நம்ம வந்து என்ன பண்ணணும் அப்டின்னா, அத வந்து எப்படி பயன்படுத்தணுமோ அப்படி செடிக்கோ அல்லது மாடி தோட்டத்துக்கோ பயன்படுத்திக்கலாம். இப்போ இது காய்கறி வேஸ்ட்டுங்கிறது செடிங்களுக்கு வந்து உணவு. அதேபோல் நம்ம தண்ணீர் ஊத்துறோம். கழனி தண்ணி, அரிசி கழுவுற தண்ணி, அப்புறம் வந்து சாதம் வெந்ததும் நம்ம வடிப்போம் பார்த்தீங்களா கஞ்சி. அந்த கஞ்சி, பருப்பு கழுவுறது, இந்த மாரி எது நம்ம இப்போ வீட்ல நம்ம சமையலுக்கு பயன்படுத்துகிற பொருள் எதுக்கு நம்ம கழுவுனாலுமே பாருங்க இந்த மாரி அதையும் எடுத்து வச்சுக்கலாம். அதுபோல் பார்த்தீங்க அப்படின்னா மாவு. நம்ம மாவு வீட்டுக்கு இட்லி, தோசைக்கு வாங்குற மாவ பாருங்க, மீதி இருக்கிற மாவு அல்லது அதோட தண்ணி பாருங்க இந்த மாரி. இதையும் எடுத்து வச்சுக்கலாம். இதெல்லாம் எடுத்து வச்சு நம்ம பயன்படுத்தும்போது, நம்ம கடையில போய் உரங்கள் வந்து அதிகமா செலவு பண்ணி வாங்க தேவையில்ல. வீட்டு இதிலேயே வந்து நம்ம செலவு பண்ணிக்கலாம். அதேபோல் இங்கே பாருங்க, வாட்டர் கேன்ல இந்த மாரி நம்ம வந்து மேல வந்து இந்த மாரி அறுத்து விட்டுறணும். இந்த மாரி மேல் பக்கத்த கால்வாசி அறுத்து விட்டுட்டு, காய்கறி வேஸ்ட்டுங்கலாம் இதில போட்டுக்கிட்டே வந்தோம்னாவே, நமக்கு வந்து ஒரு இது மாரி கிடைக்கும். நான் இப்போ காமிக்கிறேன் பாருங்க. வாட்டர் கேனை மேல் பக்கம் பாருங்க, இந்த மாதிரி மூடி மாதிரி கால்வாசி கட் பண்ணி விட்டுட்டு, நீங்கள் வந்து வீட்டில் செய்யக்கூடிய இந்த காய்கறி வேஸ்ட்டுங்களாம் பாருங்கள் இந்த மாதிரி போட்டுகிட்டே வரலாம். அது எந்த காய்கறி வேஸ்ட்டாக இருந்தாலும் பரவாயில்ல. இப்போ இந்த மாதிரி நீங்கள் போட்டுகிட்டே வரும் பொழுது, உங்களுக்கு வந்து 4 நாள் 3 நாள் அது அப்படியே தண்ணியில் நம்ம வந்து ஊறிக்கிட்டே இருக்கும். இந்த மாதிரி போட்டுடணும். இந்த மாதிரி கம்ப்ளீட்டாக போட்டுட்டு, நம்ம மாடி தோட்டத்து மண்ணையே லைட்டாக அப்படி மேலே கொஞ்சோண்டு தூவி விடணும். பாருங்கள் இந்த மாதிரி தூவி விட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த வாடை வந்து உங்களுக்கு கம்மியாக வரும். அந்த கெட்ட ஸ்மெல் வந்து கொஞ்சம் கம்மியாக வரும். இந்த மாதிரி நீங்கள் ஒவ்வொரு தடவையும் அந்த காய்கறி வேஸ்ட்டுங்கள போடும்போது மேலே நம்ம தோட்டத்து மண்ணை கொஞ்சம் போட்டுவிட்டு, மாடி தோட்டத்து மண்ணை போட்டுவிட்டு பாருங்க இந்த மாதிரி தண்ணி ஃபுல்லாக நீங்கள் ஊற்றி விட்டீங்க அப்படின்னா, ஊற்றி விட்டு ஃபுல்லாக மூடி விட்டுறணும். காற்று போகாத அளவுக்கு ஃபுல்லாக மூடி விட்டுறணும். பாருங்கள் இந்த மாதிரி தண்ணியை ஃபுல்லாக மூடி விட்டுறணும். இந்த மாதிரி பாருங்கள் இந்த மாதிரி மூடி வச்சிங்க அப்படின்னா,